We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு சோஸ்திரம். இன்று பிரசங்கத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடங்கி 8 வரை. யோவான் 15ஆம் அதிகாரம், வசனங்கள் 1 தொடங்கி 8 வரை. நான் மெய்யான திராட்சைச் செடி, என் பிதா திராட்சத் தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சைச் செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதெதுவோ அது உங்களுக்குச் செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு சோஸ்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையானது எங்களை வணிந்து எடுக்கும்படியாக, எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that your word will refine us, your word will conform us to your image and lead us. We pray and ask this in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். Amen. இயேசுவில் நிலைத்திருங்கள். Remain in Jesus. My friends, what does it mean to remain in Jesus? பிரியமானவர்களே, இயேசுவில் நிலைத்திருப்பது என்றால் என்ன? Is this phrase referring to our relationship with Jesus, or does it mean more than that? இது சொற்றொடர் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவை குறித்து விவரிக்கிறதா, அல்லது அதுக்கு மேலாகவே இன்னும் காரியங்களை குறித்து சொல்லப்படுகிறதா? யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இயேசு அவர்தானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்கிறார். அதை வாசிக்க கேட்போமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் மெய்யான திராட்சைச் செடி, என் பிதா திராட்சத் தோட்டக்காரர். Here Jesus refers to himself as the vine. This word vine is a highly significant word for the people of God. இந்த வார்த்தை திராட்சை செடி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது தேவனுடைய ஜனங்களுக்கு அது அதிக சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே திராட்சை செடியை குறித்த விவரிப்பு அதிகமாக இருக்கிறது. ஆகியால் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அங்கு தேவனை அறிந்தவர்கள் இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவர்கள் உடனடியாகவே புரிந்து கொள்வார்கள். So this word is highly significant, especially to the people of God, especially to the people of the Old Testament. So when Jesus says this word vine, it means something to them which perhaps can be lost to us if we don't understand the context in which Jesus says it. இயேசு சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது சில நேரத்தில் இயேசு இதை என்ன குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார் என்று புரிந்து கொள்ளாமலே இருக்கலாம். ஓசையா என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்த திராட்சை செடியை குறித்த ஒரு வசனம் இருக்கிறது. In Hosea chapter 10 verse 1, we read about the description of the vine. What is this vine referring to? இந்த திராட்சை செடி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது எதை குறிக்கிறது? அதை வாசிக்க கேட்போமே. இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி,
அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிபீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். இந்த வார்த்தை திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே யாரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது என்றால் இஸ்ரவேல் தேசம், அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசமாய் இருக்கின்ற இஸ்ரவேலை குறித்த ஒரு சின்னமாக அது இருக்கிறது. இந்த திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஜனங்களுக்கு ஒரு சின்னமாக இருக்கிறது. This word vine refers to the people of God. It's a symbol for the people of God. In the Old Testament, God chose ancient Israel to represent him in this world so that the world will know who the Lord is. பழைய ஏற்பாட்டிலே தேவன் இஸ்ரவேல் தேசத்தாரை, பழையங்காலத்து இஸ்ரவேல் தேசத்தாரை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய ஜனமாக இந்த பூமியில இருந்து தேவனை பிரதிபலிக்கும்படியாகவே தேவன் இஸ்ரவேல் தேசத்தாரை தெரிந்து கொண்டார். ஆனால் நம்ம பழைய ஏற்பாட்டிலே வசனங்களை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்தார் தன மனம் போன போக்கிலே நடந்ததினாலே தேவனை அவர்களால் பிரதிபலிக்க முடியாமலே போய்விட்டது. Because Israel was so concerned about his own desires and was pursuing his own desires, which led them away from the Lord, they were not able to represent God adequately as what God wanted. ஆண்டவர் விரும்புகின்ற வண்ணமாகவே இஸ்ரவேல் தேசத்தார் அவர்கள் தேவனை பிரதிபலிக்க முடியாமலே போய்விட்டது. ஆகையால் இயேசு நானே திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது தேவனை பிரதிபலிக்கக்கூடிய ஜனங்கள் அவர்களால் பிரதிபலிக்க முடியாமல் இருந்தாலும் இப்போது ஆண்டவர் சொல்கிறார், நானே தேவனை பிரதிபலிக்கின்ற நானே திராட்சை செடியாக இருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். Now when Jesus mentions to the disciples that Jesus is the true vine, he tells the disciples that he is the real representation of God. தேவனை மெய்யாகவே பிரதிபலிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்தார் அவர்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது. ஆனால் நானே மெய்யாக திராட்சை செடியாக இருக்கிறேன், நானே மெய்யாகவே தேவனை பிரதிபலிக்கக்கூடியவராக இருக்கிறேன் என்று இயேசு இந்த வார்த்தை மூலமாக தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். Now Jesus teaches his disciples to look at him, learn from him what it means to be the vine. அதாவது இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் திராட்சை செடியாக இருப்பது எப்படி என்று என்னிடத்திலே நீங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த வார்த்தைகள் பயன்படுத்தும் பொழுது இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். In the Old Testament, to be part of the nation of Israel is to be part of the people of God. They had to be in the nation, they had to observe the rules and regulations and then consider the people of God. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய ஜனங்கள் என்று கருதப்படுவதற்கு அந்த ஜனங்கள் அந்த தேசத்திலே ஒருவராக கருதப்பட வேண்டும். அவர்கள் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளை அவர்கள் கை கொள்ளும் பொழுது அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று கற்றுக்கொள்ள அவர்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று கருதப்படுகிறார்கள். ஆனால் இயேசு சொல்கிறார், now Jesus here teaches his disciples that to be part of the people of God is not about being in a place but is to live like him. இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்றால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு தேசத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே இருந்தால்தான் கோட்பாடுகளை கை கொண்டால்தான் நீங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று கருதப்படுகிறீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், நானே மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறேன். அப்படி என்றால் தேவனுடைய ஜனங்களில் ஒருவராக கருதப்படுவதற்கு நீங்க என்னோடு போல இருக்க வேண்டும், என்னோடு ஒரு உறவை நீங்க வைத்திருக்க வேண்டும், என் வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அது ஒரு உறவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறது. Now Jesus teaches here that in order to be like him, that requires a relationship with him, that his life influences their thoughts, their words and their actions. தேவனுடைய இயேசுனுடைய வாழ்க்கையானது அவர்களுடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டும், வார்த்தைகளை மாற்ற வேண்டும், நடக்கைகளை மாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உறவு வைத்திருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Now Jesus encourages the disciples to remain in him. என்னிலே நிலைத்திருங்கள் என்று இயேசு சொல்கிறார். அதோடைய காரணம், அதோடைய அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் என்ன நிலைத்திருக்கும் பொழுது என்னுடைய ஜீவன் உங்களுடைய வாழ்க்கையிலே புரண்டு ஓடும்.
When you remain in me, my life will flow into you. And that's what it means. A relationship that prioritizes Jesus and allows the life of Jesus to influence our thoughts and our words and our actions. இயேசுவோடு நிலைத்திருந்து அவருடைய ஜீவன் நம்முடைய ஜீவனுக்குள்ளாக வாழ்ந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கி நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய பேச்சுகளை, நம்முடைய நடக்கைகளை மாற்றும்படியாகத்தான் இயேசு சொல்கிறார், நீங்கள் என்னிலே நிலைத்திருங்கள் என்று இயேசு சொல்கிறார். When remaining in Jesus is defined in this way, it becomes clear that it is an intentional decision that must be taken by the disciples. இந்த வார்த்தைகள் இயேசு சொல்கிறார், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது அது தீர்மானிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கிறது. அது வற்புறுத்தக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்க முடியாது. It cannot be forced. It needs to be initiated by the ones who want to remain in Jesus. Though God takes the initiative to call us and sustains us in this relationship, it cannot be a one-sided relationship. பிரியமானவர்களே, இயேசு நம்ம வாசிக்கிறோம், அந்த சுவிசேஷ பாடங்களில் வாசிக்கும் பொழுது இயேசு சீஷர்களை அழைக்கிறார். இயேசு தான் முதல் படியை எடுத்து வைக்கிறார். ஆனால் இயேசு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சீஷர்கள் தொடர்ந்து இயேசுவோடு இருக்க வேண்டும். அது சீஷர்கள் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. That is a decision that the disciples need to make. While Jesus initiates the call, while Jesus calls the disciples to be with him and to remain with him, ultimately it is the disciples' decision whether or not he or she wants to remain in Jesus. Now Jesus goes on to describe to the disciples that he is the vine and the disciples are the branches that are connected to the vine. இயேசு யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நானே திராட்சை செடியாக இருக்கிறேன், மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய கிளைகளாக இருக்கிறீர்கள் என்று அங்கு விவரிக்கிறார். அதை வாசிக்க கேட்போமே. 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Jesus says that I am the vine, you are the branches. Whoever abides in me and I in him, it is he who bears much fruit, for apart from me you can do nothing. Disciples were to be an extension of Jesus, extension of his love, extension of his actions, extension of his thoughts, extension of his mission on earth. The சீஷர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால், இயேசு என்ன தொடங்கினாரோ, இயேசு எப்படி சிந்திக்கும்படியாக கற்றுக் கொடுத்தாரோ, எப்படி பேசும்படியாக கற்றுக் கொடுத்தாரோ, எப்படி நடக்கும்படியாக கற்றுக் கொடுத்தாரோ, அதே போல அவர்கள் தொடர்ந்து இயேசு கற்றுக் கொடுத்ததை செயல் மூலியமாக அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். The life of Jesus doesn't just involve a holy living, my friends. It's just not about representation. பிரியமானவர்களே, இயேசுவை பிரதிபலிப்பது மட்டும் தான் முக்கியம் என்று நம்ம கருதக்கூடாது. ஆனால் தேவனை குறித்து அறிக்கையிட வேண்டும். அதுதான் இயேசு செய்தார் அல்லவா? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று இயேசு சொன்னார். Jesus says the kingdom of God is at hand. He announced the kingdom. He thought about the kingdom. He thought about the good news that God has sent his son to save people from their sins. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு தன் கேட்கிறவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், ஒரு நற்செய்தி இருக்கிறது, புதிய காலம், வசந்த காலம் வந்துவிட்டது. தேவன் தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி பாவமுள்ளவர்கள், பாவத்தில் வாழ்ந்து பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாக தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார் என்ற நற்செய்தியும் இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் அதை செய்தார். ஆகையால் தேவன் நானே மெய்யான திராட்சை செடி என்று சொல்லும் பொழுது பிரதிபலிப்பை குறித்து மட்டும் பேசவில்லை, ஆனால் தேவனுடைய கிரியையும் வேலையுமோ அது தொடர்ந்து சொல்கிறது. The life of Jesus doesn't just inform us that it is only about holy living. It's true, it's a part of that we are to be an extension of God and we are to represent God. But representation also means proclaiming him to those who don't know him. ஆண்டவரை அறியாதவர்களிடத்திலே சொல்வதும்
அது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கிறது. அது ஒரு கொடியினுடைய ஒரு பொறுப்பாக இருக்கிறது. It is the responsibility of the branch, not just to represent the vine, but also to proclaim about the vine. The disciples were to be an extension of Jesus. இயேசுவோடு இணைந்து அவரோடு செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Now Jesus says that when this is the fruit that Jesus mentions as well. இதுதான் தேவன் இயேசு அந்த நீங்க அதிக கனி என்று கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அது 2 காரியத்தை குறித்து சொல்கிறது. முதலாவது அது வாழ்க்கை முறையை குறித்து சொல்கிறது. அதாவது நான் ஆண்டவரை பிரதிபலிக்க வேண்டும் என்று. இரண்டாவது அந்த கனி என்று சொல்லும் பொழுது அது சுவிசேஷத்தை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. The fruit that Jesus mentions refers to 2 things. One is representing God. The other is proclaiming God. தேவனை குறித்து சொல்லுவதும் தேவனை பிரதிபலிக்கிறதும் தான் கனி என்று சொல்கிறது. Now interestingly, Jesus refers to the Father who does something seemingly negative for a positive outcome, and that refers to the pruning. இயேசு ஒரு எதிர்மறையான ஒரு நடவடிக்கையை எடுத்து அது ஒரு நல்ல ஒரு விளைவை கொண்டு வரும்படியாக இயேசு தன்னுடைய பரலோக பிதாவை குறித்து ஒரு காரியத்தை சொல்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம கவனித்து பார்ப்போமே. In John chapter 15 verse 2, let me read that in English verse. Every branch in me that does not bear fruit, he takes away. Every branch that does bear fruit, he prunes, that it may bear more fruit. இன்னும் அதிகமாக கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். அதை படிக்க கேட்போம். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கனி கொடாத எந்த கொடியாக இருந்தாலும் அதை அறுத்து போடுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? What does it mean that every branch that doesn't bear fruit will be thrown away? It refers to a life that is not connected to the life of Christ. இயேசுவோடு இணைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. இயேசுவோடு இணைக்கப்படாத ஒரு வாழ்க்கைக்கு எதுவும் செய்ய முடியாது. அதாவது அந்த வாழ்க்கை ஏற்கனவே தீர்மானித்து விட்டது. நான் எனக்கும் இயேசுவுக்கும் என்ன சம்பந்தமும் இல்லை, ஆண்டவர் அழைத்தாலும் எனக்கு அந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு வேறு எதையும் செய்ய முடியாது. இயேசு அழைத்து விட்டார், இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்து விட்டார். இதுக்கு மேலாக என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேலாக செய்வது எதுவும் இல்லை. ஆகையால் தான் இயேசு சொல்கிறார், இப்படிப்பட்ட கொடிகளை எதுவும் செய்ய முடியாது, அது அறுத்தை போடுவதற்குத்தான் செய்ய முடியும். Now Jesus says that nothing can be done for this such branch except to be thrown away, because it refuses to allow the life to flow into it. But the branch that bears fruit is not left alone. It is pruned so that it bears more fruit. இந்த கனி கொடுக்கக்கூடிய இந்த கொடிகள் பரலோக பிதா என்ன செய்கிறார் என்றால் சுத்திகரிக்கிறார். சுத்திகரிப்பதனுடைய முக்கிய காரணம் இன்னும் அதிகமாக கனி கொடுப்பதற்காகத்தான். இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8வது வசனத்திலிருந்து நாம் சில காரியங்களை புரிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். Now we can learn a few things from John chapter 15 verse 1 to 8. A Christian life means intentionally allowing Christ to influence our words, thoughts and actions. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது அது தீர்மானித்து இயேசுனுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில் இணையப்பட்டு அவருடைய வாழ்க்கையினுடைய சிந்தனைகளே ஒரு மாற்றம் கொண்டு வரும்படியாகவும், அவருடைய வாழ்க்கையினுடைய வார்த்தையிலே ஒரு மாற்றம் கொண்டு வரும்படியாகவும், அவருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இணையும் பொழுது என்னுடைய நடக்கையும் மாற்றப்படும்படியாகவும் தான் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொல்ல முடியும். And this is a decision that must be taken intentionally by a disciple. இந்த தீர்மானமானது இயேசு அழைத்தாலும், இயேசு நம்மை அழைத்து அவரோடு இணையும்படியாக அழைத்தாலும், இறுதியில் இந்த தீர்மானமானது அந்த சீஷன் செய்யக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்கிறது. ஆனால் சீஷன் தீர்மானத்தை எடுத்து வரும் பொழுது அந்த உறவை காத்து கொள்ளக்கூடிய பலனும் கிருபையும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. But when the disciple chooses to be united with Christ, the strength and the grace needed to be sustained in that relationship comes from God and God alone. And as we live for the Lord, He will sustain you in the process. தேவனுக்காக வாழும் பொழுது அவர் தாமே நம்மை பலப்படுத்தி இந்த உறவில் இருக்கும்படியாக நம்மை உற்சாகப்படுத்துவார். Today, if you are not sure about living for Jesus, Scripture encourages us to do so because He is in the process to help us.
ஒருவேளை இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இயேசுவோடு இணையவா வேண்டாவா என்று சிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது இணையும்படியாக தேவனுடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது. ஏனென்றால் இணையும் பொழுது அந்த உறவை தாங்கும்படியாக, உறவை காத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே அந்த செயல்முறையில ஈடுபடுகிறார். God himself is in the process to help us. Another thing that we can learn from this text is that remaining in Jesus refers to sharing the good news of salvation from our sins through the work of Jesus Christ. இன்னொரு காரியத்தை நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் என்றால், சாட்சியாக நாம் இருக்க வேண்டும். நாம் இயேசுவோடு இணைக்கப்பட்டது ஒரு முக்கிய ஆதாரம் தேவனை பிரதிபலிப்பது மட்டுமல்ல, ஆனால் தேவனை குறித்து சொல்லுவதும் அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. One of the proofs that we are united with Christ is that not just representing Him in our words, thoughts and action, but also proclaiming God. ஆண்டவரை குறித்து சொல்லுவதும் அது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. Christian living must include these two elements, my brothers and sisters: holy living and the proclamation of the gospel. கிறிஸ்துவ வாழ்க்கை, கிறிஸ்துவ ஜீவியம் என்று சொல்லும் பொழுது இந்த இரண்டு காரியங்களும் நிச்சயமாக இருக்க வேண்டும். பரிசுத்த வாழ்க்கை கட்டாயமாக இருக்க வேண்டும். தேவனை குறித்து அறிக்கை செய்வதும் அங்கு இருக்க வேண்டும். Sometimes when we are trying to live a holy life for Jesus and sharing the good news, we might experience adversities in life. சில நேரத்தில் ஆண்டவருக்காக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ பிரயாசப்பட்டு வாழும் பொழுதும், தேவனை குறித்து நம்ம சொல்லிக் கொண்டிருக்கும் போது சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே சில எதிர்ப்புகளை நம்ம அனுபவிக்கலாம். These adversities are intended to deepen our faith in God to live for Him. It is in these adversities that we experience God differently. பிரியமானவர்கள், நம்ம அந்த எதிர்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது தான் நம்முடைய விசுவாசமானது ஆழமாக பதிந்து இருக்கும். இல்லாவிட்டால் ஒரு மேலோட்டமான ஒரு விசுவாசமா தான் இருக்கும். ஆண்டவரை வெறும் ஆசீர்வாதங்களுக்கு மட்டுமே நாம் பின்தொடரக்கூடியவர்களாக நாம் இருப்போம், முதிர்ச்சி அடையாதவர்களாக இருப்போம். ஆனால் இந்த எதிர்ப்புகளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக பரிசுத்தமாக வாழும் பொழுதும், ஆண்டவரை குறித்து மற்றவர்களிடத்து சொல்லும் பொழுதும், எதிர்ப்புகளை சந்திக்கும் பொழுது, இந்த எதிர்ப்புகள் மூலமாக ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அவர் பலப்படுத்துவார், ஆழப்படுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. It is in these adversities that we get to experience God from a different perspective. இந்த எதிர்ப்புகள் மூலமாக தொடர்ந்து ஆண்டவருக்காக பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை வாழும் பொழுதும், தொடர்ந்து அறிக்கை செய்யும் பொழுதும், ஆண்டவரை வித்தியாசமான ஒரு கோணத்திலிருந்து நாம் அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபையை கொடுப்பார். These adversities in lives also help us to share the love of God from a different perspective that we would not have known if we had not experienced adversities in life. பிரியமானவர்களே, இது கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம எதிர்ப்புகளை அனுபவிக்கும் பொழுது தான் தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு உயரமானது, எவ்வளவு அகலமானது என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். இந்த எதிர்ப்பு மூலமாக தேவனுடைய அன்பை குறித்து சொல்வதற்கு அதிக உண்மையாக உதவியாக இருக்கும். Today, if you are discouraged in your faith, Jesus reminds you that He is in your situation with you to trust Him in your situation. இந்த நாளிலே இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஒருவேளை நீங்கள் ரொம்ப பலவீனமாய் இருந்து, ஆண்டவரே எவ்வளவு நாட்கள் தான் தனிமையாக நான் இருப்பது, எவ்வளவு நாட்கள் தான் பரிசுத்தமாக தனித்து இருப்பது, எவ்வளவு நாட்கள் தான் உம்மை குறித்து சொல்லிக் கொண்டிருப்பது, எவ்வளவு நாட்கள் தான் எதிர்ப்பை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை விட்டு விலகி விடாதீர்கள். ஏனென்றால் அந்த உறவை காத்துக்கொள்ளக்கூடியவர் ஆண்டவராகவே இருக்கிறார். அவர் உங்களை நிலைத்திருக்கும்படியாக அந்த பலத்தையும் தைரியத்தையும் கொடுப்பார். ஆனால் நீங்கள் விலகிவிடக்கூடாது. நீங்கள் தீர்மானித்து என்ன நடந்தாலும் ஆண்டவரே உண்மையிலே நான் நிலைத்திருப்பேன் என்று நீங்கள் நிலைத்திருக்கும்படியாக தேவன் இந்த நாளிலே உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். If you have been lately distracted from the sharing of the gospel or representing God, Jesus is reminding you that you are His arms, you are His legs, you are His mouth. Never forget that. And God is trusting you with the mission that He started through His Son. இயேசு தொடங்கின அந்த ஊழியத்தை உங்களுக்கு அவர் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆகையால பிரியமானவனே, ஒருவேளை ஆண்டவரை குறித்து சொல்வதிலே இந்த நாட்களாக நீ மறந்துவிட்டு திசை திருப்பப்பட்டிருந்தாலும், இந்த நாளிலே ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். வெறும் எனக்காக வாழுவது மட்டும், என்னை பிரதிபலிக்கும் பரிசுத்த வாழ்க்கை உனக்கென்று வாழுவது மட்டுமல்ல, மற்றவர்களுக்காக வாழ்வது மட்டுமல்ல, ஆனால் என்னை குறித்து நீ யாரிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறாய்?
என்னை குறித்து நீ யாரிடத்திலே கடைசியாக சொன்னாய்? எனது கேள்விகளை ஆண்டவர் உன்னிடத்தை கேட்டுக்கொண்டு மறுபடியுமாக ஆண்டவரை குறித்து சொல்லும்படியாக இந்த நாளிலே உன்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். God is reminding you, gently encouraging you. When was the last time you shared about me to someone? When was the last time you shared? Who was it? Have you been lately distracted? God is calling you back. God is calling you back to the mission of God. தேவன் வைத்திருக்கின்ற அந்த ஊழிய திட்டத்துக்கு அவர் உங்களை இணைக்கும்படியாக இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். And I want to pray for you. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நாம் ஜெபம் செய்வோம். Let's pray. Lord, I just pray for those my brothers and sisters who are discouraged in their faith and feel very weak in their faith. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசத்திலே பலவீனமாய் இருந்து ஆண்டவரே உம்மை பின்தொடர்வதற்கு தொடர்ந்து உமக்காக வாழ எனக்கு கஷ்டமாக இருக்கிறது சொல்லிக் கொண்டிருக்கின்ற உற்சாகம் இழந்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, அவர்களை தைரியப்படுத்தும் ஆண்டவரே, அவர்கள் உண்மை நிலைத்திருக்கும்படியாக நீ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் தீர்மானிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, I pray that my brothers and sisters will make that intention to remain despite the adversities that they experience, Lord. I pray, Lord, that you would encourage them to also speak about you. உம்மை குறித்து அறிக்கை செய்யும்படியாகவும் ஆண்டவரே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அறிக்கை செய்வதிலே மறந்து விடாதபடிக்கு உம்முடைய ஊழியத்திலே அவர்கள் இணைந்து பொறுப்புள்ளவர்களாக ஊழியத்தை செய்ய இவர்கள் நடத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். I pray this in the name of our Lord and Savior Jesus Christ. Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன் வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.